Praise the Lord. Praise the Lord. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களிலும் மே மாதம் கடைசி நாட்களில் வந்துட்டோம். 31ஆம் தேதி 5வது வாரம். இந்த நாட்களில் நம்ம அநேக நாட்கள் வீட்டில் இருந்து இந்த மாதத்தில் சிலருக்கு வேலை கிடைத்து சிலர் வேலைக்கு போய் இந்த கொரோனாவில் இந்த லாக்டவுன்லாம் தளர்த்தி பல இடங்களுக்கு சென்று பல முயற்சிகளை செய்து நம்ம பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு தேவைகளை சந்தித்து நமக்கு எந்தவித வியாதியும் அணுகாதபடி நம்மளை பாதுகாத்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்ததுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த ஆராதனையை நம்ம துவங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ அந்த மே மாதம் கடைசி நாளில் இப்போ கடைசி வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் உண்மை நோக்கி துதித்து ஆராதித்து இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்களுக்கு நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஆண்டவரை கூட இருந்து இப்படி ஆலோசனைகளால் நிரப்பி அப்பா எங்களுக்கு தேவைகளை சந்தித்து எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்ததுக்கு அவங்க நன்றி சொல்லும் வகையில் நாங்கள் இந்த ஆராதனை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் துவங்குகிறோம். இப்போ நடத்துகிற பிள்ளைகளை கருத்தில் கொடுக்குறோம். அப்பா இந்த துதி ஆராதனை அப்பா பிதாவே இன்னும் செய்தி காணிக்கை அப்பா இன்னும் ஆண்டவரை திருவிருந்து ஒவ்வொன்றிலையும் ஆண்டவரேப்பா நீங்கள் ஆண்டவரேப்பா எங்களுக்கு ஆண்டவரேப்பா போதுமானவராக இருந்து இப்படி நாமத்தை மட்டும் நாங்கள் மகிமைப்படுத்தக்கதாக இப்படி வசனங்கள் இன்னும் நாங்கள் ஆராய்ந்து அப்பா நாங்கள் அதை அதிகமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக துதித்து ஆராதிக்கத்தக்கதாக உமக்கு காணிக்கைகளை செலுத்தி ஆண்டவரேப்பா நாங்கள் ஆண்டவரேப்பா இப்போ நாங்கள் ஆண்டவரேப்பா உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக உண்டத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக திருவிருந்தில் பங்கெடுத்து இப்போ நீங்கள் ஆண்டவரேப்பா எங்களுக்காக மறித்து அடக்கப்பட்டு உயிர்த்திருந்த அப்பா அந்த இப்போ நீங்கள் சொன்ன கட்டளை ஆண்டவரேப்பா நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக இன்னும் ஆண்டவரே வருகிற மாதத்தை இப்போ நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்கத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரேப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து இந்த ஆராதனை ஆண்டவரை இங்கே நடத்தி கொடுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தட்டும். நடத்துகிற பிள்ளைகளும் ரத்தத்தில் மூடுறோம். தேங்க்யூ 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 லார்ட். துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவமாக கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலையும் சசி பிரதர், இயேசுபாதம் பிரதர், ஆனந்த் பிரதர் எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. இந்த வாரத்தின் துதி ஆராதனையை அவங்கள நடத்தி கொடுக்குமாறு கேட்கும் பொழுது அவங்க இயேசுபாத பிரதரும் சசி பிரதரும் சேர்ந்து இந்த ஆராதனையை துதி ஆராதனையை நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. அல்லேலூயா. Praise the Lord. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு கூட உங்களை நான் காண்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகங்களில் ஒரு வசனத்தை நம்ம அதிகமாக நம்ம வாசித்தது உண்டு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அதன் வாயிலாக நம்ம வேத பாட்டு புத்தகத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் என்று சொல்ல பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்த
இந்த பாடலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நம்ம மறைந்திருக்கிற நமக்கு எந்த விதமான பாதுகாப்பு, தேவனுடைய கரம் எப்படி நம்மை தாங்கி நடத்துகிறது என்பதை குறித்தான ஒரு பாடல். நம்ம விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமைப்படுத்தலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலா இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு சோர்வும் பலவீனமும் வியாதி ஒரு நாளும் நம்மை அணுகாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேசத்தில் இப்ப காணப்படுகிற இந்த கொலை நோய்கள் ஒரு நாளும் நம்மையும் அப்படி பிள்ளைகளையும் ஒரு நாளும் அது தொடப்போவது இல்லை.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு பாடல், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்துப்பீங்க, நீங்க எல்லாமே பார்த்துப்பீங்க. பாடலை பாடி கரங்களை தட்டி உற்சாகங்களை பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமையாகி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமையாகி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளுக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போக மாட்டோம். காலத்திலிருந்து நம்ம இப்போ தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நம்ம அவரை அன்பு கூற கடவோம். அவர் நல்லவர், அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அவரை பிதா என்று சொல்லி அவரை பரலோக தகப்பனை நாம் அழைக்கிறோம். இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நம்ம ஆராதிப்போம். இந்த வேளையிலே அவர் நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். இந்த வேளையில் அவரில் நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். அவர் நமக்குள் வாசம் செய்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் மகிமை உமக்கன்றும் மாட்சிமை உமக்கன்றும் இருக்கிற இந்த பாடலை பாடி கர்த்தரை இந்த வேளையிலே நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிமை உமக்கன்றோ
தகப்பனே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால் எங்களை அனல் மூட்டும் அப்பா, உம்முடைய அன்பினால் எங்களை அனல் மூட்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடட்டும் ஆண்டவரே. யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஆண்டவரே எரிந்து பிரகாசிக்கிறவர்கள் ஆண்டவரே அக்கினியாய் இருந்தார் அப்பா. அதுபோல இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய ஆவி எரிந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, எரிந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. உண்மையிலேதான் நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இருளிலும் கண்டாலும் கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்களே ஆண்டவரே. உம்முடைய முக பிரகாசம் எங்களில் வீசட்டும், எங்களில் வீசட்டும் ஆண்டவரே. இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே மகிமையுள்ளவர். ஹல்லேலூயா. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பார்ந்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. அன்பார்ந்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. இயேசுவே, உம்முடைய அன்பால், உம்முடைய பலத்தால் எங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. உம்முடைய சபையாகிய நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலும் இந்த வேளையிலே நாங்கள் அனல் மூட்டப்படுத்த மாட்டோம், அனல் மூட்டப்படுத்த மாட்டோம். ஹல்லேலூயா. Yes Lord, yes Lord. ஆவி அப்போஸ்தலர் ஆண்டவரே, அவர்கள் தன்னுடைய ஆவியிலே எரிந்து பிரகாசிக்கிறவராய் இருந்தார்கள் அப்பா. சூழ்நிலை அவர்கள் எதிர்கொண்டார்கள் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, சபையாயங்கள் நாங்கள் உம்மிலே எரிந்து பிரகாசித்து ஆண்டவரே, உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒளி சென்றோம் ஆண்டவரே. எல்லா இருளும் ஆண்டவரே நம்முடைய முக பிரகாசத்துக்கு முன்பாக நீங்கினதப்பா. அதுபோல் நீர் அனல் மூட்டும் பொழுது எல்லா இருளும் விலகி போயிடும் ஆண்டவரே. எங்களை அப்படியா எங்களை நடத்துவீராக, அப்படியா எங்களை நடத்துவீராக, அப்படியா எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படியா எங்களை மூடிக்கொள்ளும்படியாக எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவர், நீர் மாட்சிமை உள்ளவர், எல்லா துதிக்கும் பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே, ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா.
கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 வழிநடத்துகிற தேவனே இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்வு என்னுடைய துணைவளமாக இருக்கிறீர்களே ஒரு சிறந்தவராக எங்களை கொள்ளுகிறவராக எங்களை ஆண்டவரே உடைய கரத்தின் நிழலினால் எங்களை வளர்க்கிறவராக இருக்கிறார்களே உமக்கு நான் நன்றி சொல்கிறோம் அம்மா. எங்களுக்கு இருக்கிற தேவனே பெரியவராக இருக்கிறீர்களே இயேசுவே உமக்கு நான் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். என்னை வழி நடத்துகிற தேவனானவரே வழி நடத்துகிற கர்த்தரானவரே செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற தேவனானவரே ஆச்சரியமும் ஆண்டவரே அற்புதமும் அதிசயமான காரியங்களை ஆண்டவரே செய்வீரப்பா. நாம் காணும் உலகிற்கு எத்தனையோ பாதைகள் இருக்கும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஆண்டவரே செங்கடலின் வழியாய் நடத்துவதற்கு சித்தமாக இருந்ததாக ஏனென்றால் நீ அதிசயமானவர், நீ ஆலோசனை நீ வல்லமையுள்ள தேவன், நீ நித்திய பிதா, நீ சமாதான பிரபுவாய். உம்முடைய நாமத்துக்கு ஒருவன் ஆண்டவரே உலகங்களை நாமம் உணர்வும் நாமங்கள் யாவும் செய்யும் ஆண்டவரே உம்மை போலொரு தெய்வம் இந்த பூமியிலே இல்லை. நீரே உயர்ந்தவர், நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், நீரே மாட்சிமையுள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்கள் பகலிலே கிறிஸ்தவமானவர், இரவிலே தேசமானவர் நீ நடத்துவீர் ஆண்டவரே. அப்பா மோசே ஜெபித்த பொழுது நீர் எனக்கு முன்பாய் நடத்தாவிட்டார் இடத்திலிருந்து நீ கொண்டு போகாதிரும் என்று சொல்லி ஆண்டவரே மோசே ஜெபத்தை கேட்டு நீ சொல்லி என்னுடைய பிரசன்னம் உமக்கு முன்பாய் செல்லும், இதோ நான் உமக்கு முன்பாய் கடந்து போவேன் என்று சொல்லி அப்படியாக என்னுடைய வாழ்வு உன் பிரசன்னத்தை வெளிநடத்துகிறதற்காக நன்றியாக என் பிரசன்னம் எனக்கு போதுமானதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிரசன்னத்தை நம்புகிறோம், உடைய பிரசன்னத்தை நம்புகிறோம். இப்பொழுது ஒரு செய்யாதவரே இயேசுராஜா என் பிரசன்னத்தினாலே எங்களை மூடு, என் பிரசன்னத்தினாலே எங்களை அமைத்துக் கொள்ளும், என் பிரசன்னத்தினாலே எங்களை ஆளுகை செய்யும். என் பிரசன்னங்களுக்குள் புதிய நம்பிக்கை
ஐயா ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா எப்போதும் எனக்கு போதும் ஐயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன் ஒன்றே போதுமையா உம்மன் ஒன்றே போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் உம்மை அறிகிறோம் ஆண்டவரே இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே இன்னும் உம்மை நாங்கள் கிட்டி சேரணும் ஆண்டவரே உங்கள் வாழ்வில் வாக்கியம் அதுதான் ஆண்டவரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர்களா உங்களுடைய கரத்தை பிடித்து நீ வழி நடத்துகிறீர்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அப்படியே சொல்கிறது ஆண்டவரே உங்களுடைய கரம் பிடித்து நீ நடத்துகிறீர்கள் கைவிடாத தேவர்கள் வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் மகிழ்கிறோம் உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் கூறுகிறோம் உங்களுடைய பிரசனத்திலே நாங்கள் உங்களை அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா அதப்பனே இப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள சலம் ஆண்டவரே இந்த பூமியில் நீ உங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களை சுதந்திரிக்கிறோம் அப்பா சுவையாயிருக்கும் சரீரத்தை தெரிந்து கொள்வதற்காக உங்களை நன்றியை கொடுத்தோடு உங்களை சுதந்திரிக்கிறோம் அப்பா இந்த பூமியிலே ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் மகிழ்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே அதப்படி அதை தாவிக அறிந்திருந்தார் ஆண்டவரே அதப்படி அறிந்திருந்தார் தாவிக எந்த காலத்திலும் சரி எந்த நேரத்திலும் சரி உங்களை துதித்து பாடினார்களோ ஆண்டவரே
பிரசன்னத்தில் இருப்பதாக. இந்த நாட்களில் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் எங்கள் வாழ்நாள் கடந்து போவதாக ஆண்டவரே. எஸ் லார்ட். தகப்பனே, இது ஒரு இருள் சூழ்ந்த நாட்களாக இருக்கலாம். ஆனால் தகப்பனே, உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு போதும். உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படிப்பட்ட பெரிதான பிரசனத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நாங்களப்பா இந்த துதிக்கிற நேரத்தை, இந்த ஆராதிக்கிற நேரத்தை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய பிரசனத்தை எங்களை வழிநடத்தி இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த துதி ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் துதிக்கத்தக்கதாக நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இப்போ நாங்கள் காணிக்கைக்காக விசேஷ பாடல்களை பாடத்தக்கதாக ஜோனு பிரதர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு இந்த விசேஷ பாடலை பாடுவார். அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை தசபவனி கொடுத்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Give thanks, we are grateful. Give thanks to the Holy One. Give thanks because it is Jesus Christ. His Son, come on. That we love really good name, that we fire to see, that we the mother to rain, and give thanks. Give thanks. We are grateful. Give thanks to the Holy One. Give thanks because it's even Jesus Christ. His Son, and now let we say, His Son. Let the both say, I wish, because this one no longer stands forward. Give thanks. This day, oh, give thanks to the Lord, for it's good. His love is for us. Amen. God bless you, and thank you. அல்லேலூயா. அருமையான பாடலை கேட்டோம். நம்ம கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக, இந்த செய்திக்காக நம்ம ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, நீங்கள் கொடுத்ததில் ஒரு பகுதியாண்டவரை நாங்கள் காணிக்கைகளாக தசமபாகமாக நாங்கள் செலுத்திருக்கிறோம். அப்பா இதை பல மடங்களாக பெருக்கி ஆண்டவரே, இப்போ நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் கேட்குறோம். அப்பா நீங்கள் ஆண்டவரே, அப்பா எல்லாருக்கும் போதுமானவராக இருந்து மட்டுமே பாதுகாத்த தேவன். இன்னும் வருகிற நாட்களில் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காலத்தையும் நீங்கள் கூட இருந்து பல மடங்களாக அவர்கள் ஆசீர்வாதங்களாக நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா பிதாவே, சபையின் தேவையில் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்தித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் செய்திக்காக வருகிறோம். செய்தி கொடுக்கும் மகள முதல் ரத்தத்தில் போடுறோம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் மூலமாக பேசுங்க.
இன்னும் ஆண்டவரே நாங்கள் அதிகமாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்க. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனமையெல்லாம் குருவுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துமா கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டி வந்து நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பாங்க. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாளிலும் அப்படியாய் தேவ செய்தியை கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பு நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வசனங்களை நாங்கள் அப்பா திறந்து இதை நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே இதை பிட்டு நாங்கள் அப்பா சுவாமி இதை நாங்கள் உண்ணும்படியாய் இது அப்பா கர்த்தாவே நல்லா அப்பா எங்கள் சிஸ்டமில் ஜீரணமாயி எங்களுக்கு அப்பா கர்த்தாவே எங்களோடு எங்கள் ஆவியோடு அது ஒன்றிணைந்து எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க அப்பா சுவாமி. நான் பேசும் எந்த வார்த்தையும் ஆண்டவரே உங்கள் சுத்தம் இல்லாமல் என் வாயிலிருந்து வர வேண்டாம் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியை நம்ம பார்ப்போம். ஒருவேளை இந்த உங்களுக்கு போன வாரம் நம்மளுக்கு செய்தி தேவ செய்தி இந்த யூடியூப்ல வரல, தேவ ஆராதனை. அதுக்கு முதல் வாரம் நம்மளுக்கு சகோதரி கிரேஸ் பிரதாப் அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க. அதில் சில ஆடியோ ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு இருந்ததுனால நல்லா கிளியராக நம்மளுக்கு செய்தி வந்து சேரவில்லை. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த செய்தியினுடைய ஃபுல் ரெப்பிட்டேஷனாக தான் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நம்ம கவனமாக இந்த செய்திக்குள் கடந்து செல்வோம். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்களிலே எதை பார்க்கிறோம், எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இல்லை நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம சரீர பிரகாரமாய் நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம டிவியில் பார்க்குறோம், மொபைலில் வாட்ஸ்அப் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம். பல காரியங்கள், பலர் சொல்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மனத்திரையிலே கொண்டு வந்து பார்ப்போம். சிலருடைய சில செய்திகள் நம்மளுக்கு வரலாம் ஃபோனில், இல்லைன்னா ஏதாவது நம்ம அதை மைண்டில் நம்முடைய மனதில் அதை வந்து நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம பார்க்குற காரியங்கள், நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் ரொம்ப ஆசீர்வாதமாய் இல்லை, இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப நம்மளை சந்தோஷப்படுத்துகிற காரியமாக எதுவும் ரொம்ப இல்லை. எல்லாமே ஒரு எதிர்மறையான நெகட்டிவான காரியங்களை நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் யார், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் அன்று ஒரு ஊழியக்காரருடைய செய்தி நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது நம்பிக்கை குறித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நம்பிக்கை என்றால் என்ன என்றால், ஒரு மனிதன் அவன் எப்படியாவது இமேஜினேஷன், பாசிட்டிவ் இமேஜினேஷன், அதாவது ஒரு நேர்மறையான ஒரு என்ன சொல்ல இமேஜினேஷனுக்கு கற்பனை, நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு நல்ல விதமான கற்பனை, அதுதான் நம்ம ஒருவேளை பாசிட்டிவ் இமேஜினேஷன் சொல்லலாம். அதுதான் ஹோப், நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை ஒருவேளை ஒரு ஆகாயத்தில் சிலவம் பண்ண மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பகல் கனவு இல்லை, எப்படி அந்த மாதிரி பெருசாகிடணும், நான் இந்த மாதிரி பெரிய நிலைமைக்கு வரணும், அப்படி அவங்கெல்லாம் வந்து நாளைக்கு மூக்கில் விரல வச்சு பேசுகிற அளவுக்கு என் வாழ்க்கை போகணும், அந்த மாதிரி இல்லை. நம்ம நம்பிக்கை எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்றால், அவனுடைய வசனத்தின் மேலே அவர் நம்மை குறித்து என்ன சொல்கிறாரோ அதுதான் நாம் அந்த காரியங்களை நாம் அடைவோம் என்ற ஒரு நேர்மறையான, அதாவது ஒரு பாசிட்டிவ் கற்பனை தான் நமக்கு ஹோப், இல்லைன்னா நம்பிக்கை என்று சொல்லலாம். இதற்கான வசனம் கொலோசேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு செல்வோம். கொலோசேயர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப நம்ம மகிமை, நமக்கு நம்பிக்கை என்னது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறது தான் அந்த ரகசியம். அந்த அந்த நம்பிக்கை அவர் நமக்குள்ள இருக்கிறான்றது தான் அவன் பெரிய ரகசியம். இந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும், ஏன்னா நமக்கு தான் ஆண்டவராகிய இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால
அவர் தான் நம்மளுடைய மகிமையின் நம்பிக்கைன்றதை நம்மளுக்கு இந்த ரகசியம் நமக்கு தான் தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கை இல்லை, இந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம இப்படி ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய நம்பிக்கை எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சூழ்நிலையை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள், நம்ம பார்க்கிறது, நம்ம கேட்கறது, இவைகளை குறித்து இல்லை. அதன் மேல் நம்முடைய நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கை வசனத்தின் மேல் இருக்கிறது. பார்க்க கூடாத காரியங்களின் மூலமாய் பார்க்கிற காரியங்கள் உருவானது. அதாவது the world of unseen. நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துல என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியாதோ அது நம்ம பார்க்கக்கூடிய கண்களிலே மாறும் பொழுதுதான், அதுதான் நம்முடைய விசுவாசம் மூலமா அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகம் ஒண்ணுமே இல்லாம இருந்ததை ஆண்டுடைய வார்த்தை அவர் பேசும் பொழுது, ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த உலகத்துல அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அவருடைய வார்த்தை உருவாக்கிற்று. அப்ப பார்க்கக்கூடிய தொடக்கூடிய ஒரு காரியம் பார்க்கக்கூடாத ஒரு இடத்திலிருந்து உருவானது அவருடைய வசனத்தின் மூலமாய். போல நம்ம தான் விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன பண்ணோம், இயேசுவை யாரா பார்த்துருக்கோமா? பார்க்கல. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், நம்ம பார்த்தோமா? பார்க்கல. ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் உண்மையானது, ஒரு உண்மையான ஒரு காரியம், நடந்த ஒரு காரியம். அது ஒரு கற்பனை இல்லை, கதை இல்லை, கட்டுக்கதை இல்லை. அதன் மேல் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். நம்ம பார்க்கலதான், ஆனா நம்ம அது மேல் விசுவாசம் வைக்கிறோம். அப்ப என்ன, அது இந்த பார்க்காத மேல நம்ம விசுவாசம் வைக்கிறது தான் பெரிய விசுவாசம். இந்த விசுவாசம் தான் ஆண்டவர் என்ன செய்யறார், நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். பார்க்கறது மூலமா, தொடர்றது மூலமா, நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிறது மூலம், நடந்து முடிச்ச பிறகு அது மேல் விசுவாசம் வைக்கிறதுக்கு என்ன இருக்கு பெரிய காரியம்? அது ஒன்றும் விசேஷமே இல்லையே. நம்ம பார்க்குறோம், அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. பார்க்கவே இல்லாமல், அது நடக்கவே இல்லாமல் இருக்கிற காரியத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அதுதான் நம்முடைய விசுவாசமாய் மாறுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை நம்ம பார்ப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18, 19. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இப்ப பவுல் என்ன எழுதுகிறார், எபேசு சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவர் எழுதுறார். தாம் நம்மை அழைத்ததினாலே, அவர் அதாவது பிதா நம்மை அழைத்ததினாலே நம்ம எல்லாருக்கும் உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்று, அது என்னன்னு, பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்துல அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமை ஐஸ்வர்யம் என்னன்னு, தாம் கிறிஸ்துவை, அதாவது பிதாவான கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இயேசுவிடத்தில் நடப்பித்த அவருடைய பிதாவுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்ம இடத்துல காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எபேசு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். இப்ப நம்ம என்ன சொல்றார், நான் அறியும்படிக்கு அவர் எனக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்த சரீர பிரகாரமான இந்த கண்களின் மூலமாய் பார்க்கும் பொழுது பயம், கவலை எல்லாம் நம்மளுக்கு வருகிறது. ஆனா நம்மளுக்கு பிரகாசமான மனக்கண்கள் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கும் பொழுது, அதை நம்ம ஜெபித்து நம்ம அந்த ஆண்டு கேட்கும் பொழுது, நம்மளுக்கு பிரகாசமான மனக்கண்கள் அவர் கொடுக்கும் பொழுது, எனக்கு நம்ம யாரு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த மகிமையின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோம். அதன் மூலமாய் விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அதே அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தை பார்ப்போம். எல்லா துரைத்தனத்திற்கும் 20 23 வரைக்கும் வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 23 வாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்பியவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார். அல்லேலூயா. பிதாவானவர் யாரை குறித்து பேசுகிறார்? இயேசுவை குறித்து பேசுகிறார். இயேசு நமக்காக பாவங்களை சுமந்து மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு செல்லும் பொழுது சென்ற பின்பு அவர் என்ன பண்றாரு? அவர் இப்போ பூலோகத்தில், அதாவது 3ஆம் வாரத்திலிருந்து அவர் வந்து 2ஆம் வாரத்தை கடந்து நம்முடைய 1ஆம் வாரத்தில் வந்து நம்ம பூலோகத்தில் வந்து வாழ்ந்து அப்புறம் மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்து திரும்பவும் அவர் என்ன பண்றாரு? அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இப்போ அங்கே போயிட்ட பிறகு இதெல்லாம் கீழே அவர் காலுக்கு கீழே வந்தது. எல்லா துறைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், இன்மையில மட்டுமல்ல மறுமையில நாம் எல்லா பேருக்கும் மேலான பெரிய பெயர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதத்தில் என்ன பண்றாரு? பிதாவுக்கு வலது பாரத்தில் உட்கார வச்சார். அவர் அவருடைய பாதங்களுக்கு கீழே எல்லாத்தையும் குறைஞ்சார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பருடைய நிறைவான சரீரமாகிய சபையாகிய நம்ம சபை இயேசு ஏற்றுக்கொண்ட நமக்கு மேல அவரை தலையாகி கொடுத்தார். அப்ப 2ஆம் அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா, அக்கிரமங்களினாலும் எபிசி 2ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது என்னை உயிர்ப்பித்தார், உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நாம், அதாவது நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவைக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இது வசனம் இப்படி இந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு நான் வாசித்தேன். இப்ப நம்ம முதல்ல எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவங்களா இருந்த நாம என்ன பண்ணோம்? முன்னால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இந்த உலக வழக்கப்படிதான் இந்த கீழ்ப்படியா இயேசுவை உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாம் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆகாயத்து பிரபுவாகிய பிசாசின் அவனுடைய ஏவுதலின்படி செய்யறது போல அவனுடைய அந்த அசுத்தாவின் ஆவிக்கு ஏற்றபடியா நம்ம நடந்துட்டு இருந்தோம். அப்ப என்ன பண்ண? நம்மளுடைய மாம்ச இச்சை இதன்படி நடந்து நம்ம மாம்சம் மனசு விரும்பினது எல்லாத்தையும் நம்ம செய்து என்ன சுவாபத்தில் என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை போல இருந்து கோபாக்கினின் பிள்ளைகள். அதான் கோபாக்கினின்னு அர்த்தம். அப்படியே மறைத்துட்டோம்னா நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். கோபாக்கினியினுடைய அந்த தண்டனை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த போலதான் இருந்தோம். ஆனா தேவன் அவருடைய இரக்கத்தினால நம்மளுடைய என்ன பண்றாரு? நம்ம மேல வைத்த அன்பினால அக்கிரமத்துல மரித்தவங்களாகிய நம்மளை என்ன பண்றாரு? கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பும் பொழுது நம்ம அவர் ஏற்றுக்கொண்டதால் நம்மளும் அந்த ஞானஸ்நானம் எடுத்து நம்ம மேல வரும் பொழுதுன்னா அது நம்ம பாவ சரீரம், நம்ம பழைய மனுஷன் நம்ம அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் புது மனிதன் நம்ம ஒருத்தர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்ம வச்ச தயவினால் என்ன ஆச்சு? நம்முடைய கிருபையின் மகா மேன்மை ஐஸ்வர்யத்தை வர நாட்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் அவரோட கூட எழுப்பி, அப்ப பிதா எங்க கொண்டு போய் இயேசு வச்சிருக்காரு? அவருடைய வலது பாசத்தில் வச்சிருக்காருல்ல, அவர் பக்கத்துல நம்மளை உட்கார வச்சார். சபை இப்ப எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம சரீரமாக ஒருவேளை நம்ம இங்க இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, பிதாவுக்கு வலது பாசத்துல இயேசு இருக்காரு, அவர் பக்கத்துல வலது பாசத்துல நம்ம இருக்கிறோம். அதாவது அவரை கூட உட்காரவும் வைத்தார். அதை செய்தார் இருக்குது, உட்கார வச்சிருக்காரு. வசனம் 7. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்க நாம் இதை பாக்குறதுக்கு தான் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டியிருக்கு. அதுலயா இதை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டியிருக்கிறது. இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அதுலேயே நம்ம சோர்ந்து நம்ம அப்படியே அந்த உள்ள அப்படியே ஒரு சுழல், அந்த தண்ணியில வந்து ஒரு இது வந்து சுழல் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உள்ள ஒரு ஆள் இழுத்துருச்சுன்னா அப்படியே சுத்தி 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 அப்படி கீழே அவங்க இழுத்துரும். அப்போ வந்து அது போல நம்ம என்ன பண்றோம்? அந்த பிரச்சனைகளை நம்ம பேசிக்கொண்டே இருக்க அதை யோசித்து கொண்டே இருக்க நம்ம யார் என்பதை மறந்து நம்மளும் மற்றவங்களை போல ஒரு மனுஷன் தான் என்று சொல்லி
அப்படியே போய் நம்ம உள்ள இழுக்கப்படுகிறோம். அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடவே கூடாது, நம்மளை அப்படி விட்டுறக்கூடாது. இதுதான் நம்ம பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக அவர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது ஒரு சரித்திரம், ஒரு நல்ல ஒரு கதை மாதிரி இருக்கும். நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. என்ன பண்றாரு, இந்த தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், எலிசா என்ற தீர்க்கதரிசி குறித்த ஒரு சம்பவம் இது என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். அது முதல் வசனத்துல நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அந்த ராஜா அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்பிட்டே இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல 15ஆவது வசனத்துல வரும்போது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன், அதாவது எலிசாவினுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், அதாவது எலிசா, பயப்படாதே, அவளோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தால், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. பாருங்க, நம்மளை சுற்றி பலவிதமான அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா, சிக்னல் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அப்போ டிவி சிக்னல், அப்புறம் மொபைல் சிக்னல், அது போல் ரேடியோ இருந்தால் ரேடியோ சிக்னல், எல்லா சிக்னல், இந்த அலைகள், மின் அலைகள் எல்லாமே நம்ம அலை வரிசைகள் அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம பார்க்கல, நம்ம பார்க்காதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்குது. அதே போல ஆவிக்குரிய மண்டலமான அசுத்தாவிகள், ஆண்டவருடைய தேவதூதர்கள், பரிசுத்தாவியானவர் எல்லாருமே நம்மளை சுற்றி இங்க இருக்கா இருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கல, நம்ம பார்க்கலன்றா அது இல்லைன்னு இல்லை. அதனால தான் இங்க என்ன பண்ணான், வேலைக்காரன் எதை பார்க்கறான், குதிரைகள் எல்லாம் நிறைய போர் வீரர்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறத பார்க்கறான், பார்த்து பயப்படுறான். உடனே எலிசா என்ன பண்றான், ஆண்டுகிட்ட கேட்கிறாரு, இவன் கண்களை திறந்துருங்க, அதாவது உங்களுடைய மனக்கண்கள், இந்த ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா அப்படின்னு சொல்றான். திறந்த உடனே அவன் உண்மையாவே ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்கறான். பார்த்த உடனே அப்ப அவனுக்கு தைரியம் வருது. நம்மளை சுற்றி என்ன பண்றாரு, பல நம்மளை பத்தி சுத்தி என்ன பண்றாரு, அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் இந்த மலை ஃபுல்லா நிறைந்திருக்கிறது பார்க்கலாம். அப்ப நம்மளுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது, நம்மை சுற்றி ஆண்டோடைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்பு நம்ம இருக்கிறது என்ற ஒரு தைரியம் அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரனுக்கு வருது. நம்ம என்ன பண்ணணும், இந்த அக்னிமயமான இந்த குதிரைகள் ரதங்கள், இந்த மாதிரி பாதுகாப்பு தேவதூதர்கள் பணி நமக்கு இருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு நம்ம இந்த ஆவிக்குரிய கண்களை நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் பயம் வருது, ஏன்னா நம்ம இப்ப இந்த பழைய பாட்டு காலத்து மக்கள் அல்ல. அது எலிசாவே அப்புறம் அப்படி ஒரு தடவை ஜெபம் பண்ணும்போது நம்மளும் அப்படியே ஒரு தடவை கேட்கணும் கிடையாது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நம்ம ஆண்டவரே நம்ம எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மளுக்கு சிலுவையில் மறித்து அவர் பரலோகத்துக்கு சென்று ஆவியானவர் அனுப்புனதுனால நம்ம அவரோடு ஒவ்வொரு நாளும் உறவு வைத்திருக்கிறதுனால நம்ம எப்பெல்லாம் ஒரு கவலை வருதோ, டிப்ரெஷன் வருதோ, நம்ம யார், நம்ம எண்ணத்துல இருக்கிறோம், நம்ம சூழ்நிலை என்ன என்பதை நம்ம உடனே புரிந்து கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு நம்ம அந்த ஆவியானவர் என்ன பண்ண நம்மளை தட்டி எழுப்புகிறார். இல்லையா? அப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலே நம்ம தொடர்ந்து அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது 6:18-20 நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவனிடத்தில் வருகையில், அதாவது அவங்க எனிமி அவனிடத்தில் வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணம் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனுக்கு நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனான். அவர்கள் சமாரியில் வந்த பொழுது எலிசா, கர்த்தாவை இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்துவிடும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். பாருங்க, எலிசா என்ன பண்றாரு, இந்த நேரத்தில் எனிமீஸ் எல்லாம் அப்படி வராங்க, அந்த எதிரிகளா பக்கத்துல வந்த உடனே ஆண்டவர்களுக்கு கண்ணு கூட்டாட்டம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க எதுவுமே தெரியாம ஆயிடுறாங்க. இவங்களை கை பிடிச்சிட்டு போய் கூட்டு போய் என்ன பண்றாங்க, நேரா அந்த ராஜா சமாரியா ராஜா நடுவில் அந்த சிட்டியில கொண்டு போய் விட்டுறாங்க. அங்க போன ஆண்டவர்கள் கண்ணை தராங்கன்னா இவங்க எங்க நிக்கிறாங்க, இப்ப அப்படியே எதிரியுடைய அந்த பட்டணத்துக்குள்ள அவங்க நடுவில் நிக்கிறத அவங்க பாக்குறாங்க.
இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த சம்பவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த பழைய பாட்டு காலத்தில் இருக்க அந்த தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒரு பெரிய வல்லமை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு இல்லையே நினைக்காதீங்க. நம்ம ஒருவரும் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக நம்ம தான் ஆசாரியர்கள், நம்ம தான் ராஜாக்கள், நம்ம தான் தீர்க்கதரிசிகள். நமக்கு இதே வல்லமை உண்டு. நம்ம எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது என்பதை நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு அதை வந்து அவருடைய ஆவியார் நம்மளுக்கு விளக்கும் பொழுது, அதை அவர் சித்தத்தின்படி நம்மளுக்கு அவர் சொல்லும் பொழுது அதை காணக்கூடிய மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள் நம்மளுக்கு வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த எலியா என்பவன், இந்த எலிசா நடந்தது. எலியா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எலியா வந்து மழை வர வேண்டாம் ஜெபம் பண்ணாரு, அதுக்கப்புறம் திருப்பி மழை வரட்டும் ஜெபம் பண்ணாரு. இந்த மாதிரி அவர் வந்து வானத்தை மூடுறதுக்கு, வானத்தை திறப்பதுக்கெல்லாம் அந்த அதிகாரத்தை அவர்கள் பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள் பெற்றுக்கொண்டிருந்தாங்க. நம்ம அவங்களெல்லாம் விட ஜாஸ்தி, அவங்களோட பெரியவங்க. நம்ம அன்ற இயேசுவனுடைய எல்லா அபிஷேகம் நம்ம மேல் இருப்பதனால, அவருடைய அழைப்பு நம்ம மேல் இருப்பதனால நம்ம அவர்களை விட விசேஷமானவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப அவருடைய ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை கேட்டோம் என்றால், அவர் என்ன பண்றாரு, நம்ம அவருடைய ஆடுகள் வந்து அவருடைய சத்தத்தை கேட்டுச்சுன்னா அது பின்னால்தான் போகும். வேணாத மேய்ப்பர் பின்னால் போகாது அந்த ஆடு. அப்ப நமக்கு ஆண்டவராகிய இயேசுடைய சத்தத்தை புரிந்து கொள்ற அந்த பக்குவம் வரணும். இப்போ நம்ம ஒருத்தரோட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டோம்னா, அவங்க வந்து எல்லா பெரிய க்ரௌட்ல, நம்ம வந்து ஒரு பெரிய கல்யாணத்துல ஒரு கூட்டத்தில் இருப்போம், இல்லை ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம பிரியமானவங்க, நம்ம பழகினவங்களுடைய குரல், நம்ம இங்கிருந்தா அவங்க நம்மளை கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு நம்மளை அவங்க கூப்பிடுறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அந்த குரல் பழகிடுச்சு, அவங்களோட நம்ம நெருக்கமாக இருக்கிறோம், அவங்க வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து அவங்க தான் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் கூட என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் ஆண்டவராகிய உலகத்தை சுற்றி, நம்மளை சுற்றி பல விதமான சத்தங்கள் உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா, அது நான் ஒரு சின்ன வயசுல நான் காலேஜில் படிக்கும் பொழுது, என்னுடைய கேத்தலிக் கான்வென்ட் தான் அது, ஃபாட்டிமா காலேஜ். அதில் ஒரு நன், அவங்க வந்து எங்களுக்கு ஒரு அசம்பிளியில தான் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடல் எனக்கு அப்படியே உள்ள அப்படியே நல்லா அப்படியே மனப்பாடமாக இருந்துச்சு. அடிக்கடி இந்த பாடலை ஆவியாளர் எனக்கு நினைப்பூட்டுவார். பாருங்க, மேக் காட் ஏ குரு, லெட் ஹிம் டெல் யூ வாட் டு டூ, லிசன் ஹீஸ் காலிங் யூ, டேக் டைம் டு ஒபே, ஹேவ் கரேஜ், டேக் டைம் டு லிசன், ஹேவ் கரேஜ் டு ஒபே, the inner voice is calling you அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம், there are voices all around, that's my enemies and my friends, do this, don't do that, the chorus never ends, but I shall always listen to the quiet inner voice, it's still undefinite, but I have made my choice. பாருங்க, there are voices all around, என்னை சுற்றி பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. do this, don't do that, இது செய்யுங்கிறாங்க, இதை செய்யாதங்கிறாங்க. இந்த கோரஸ், இந்த பல்லவி, இந்த பாட்டு, இது நிறுத்துறதே கிடையாது. நம்ம ஏதாவது ஒருத்தவங்க அதை செய்யுங்கிறாங்க, இதை செய்யாதங்கிறாங்க. டிவியில பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இப்படி சொல்றாங்க, இன்னொரு டாக்டர் வந்து அப்படி சொல்றாங்க, ஒருத்தர் இந்த மூலிகை சாப்பிடுங்கிறாங்க, ஒருத்தவங்க அதை செய்யாதங்கிறாங்க. இது கோரஸ் நெவர் எண்ட்ஸ். ஆனா நமக்கு என்ன இருக்கணும், ஐ ஷல் ஆல்வேஸ் லிசன் டு த குவைட் இன்னர் வாய்ஸ். நம்ம உள்ளத்துல இருக்கிற இதெல்லாம் வந்து சாதாரண சரீரப்பிரமான காரியம். நம்ம சுத்தமா இருக்கணும், இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, எல்லாம் கரெக்ட். ஆனால் அதை செய்ய வேணாம் நான் சொல்லலை. ஆனால் அதற்கு மேலாக ஒரு மெல்லிய சத்தத்திலே நம் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்பதற்கு நம்ம காதுகள் அந்த சத்தத்திற்கு டியூனா ட்ரெயின்ட் ஆயிடுச்சா, அதுதான் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான காரியம். அப்படி நம்ம டியூன் ஆயிடுச்சுன்னா நம்ம அவருடைய காரியத்தை பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்க, நம்ம உலக பிரகாரமான காரியத்தை மட்டுமல்ல, அந்த வேலைக்காரன் பாருங்க, எனிமீஸ், அந்த எதிரிகள் வர அவங்க படைகளை தான் பார்த்தான், பயந்துட்டான். அதே போல நம்மளுக்கு எதிரி மாதிரி இப்போ எத்தனையோ காரியங்கள், இந்த வைரஸ் காரியங்கள், இப்போ அதோட நம்ம வாழ கற்றுக்கொள்ளணுங்கிறாங்க, ரொம்ப 2 வருஷம் இருக்குங்கிறாங்க, ஒரு வெட்டுக்கிளிங்கிறாங்க, இன்னும் புதுசாக வரப்போகுதுங்கிறாங்க, என்னென்னோ காரியங்கள். இதெல்லாம் நம்மளை வந்து பயமுறுத்தி கொண்டே இருக்கிறது. இது அப்படி ஆயிடுமா, இதாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வந்து இதுக்கு மேல நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பின் வட்டம் ஆண்டவர் நம்மளை சுற்றி வைத்திருக்கிறார்.
இந்த யோபை குறித்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பல விதமான 3 சர்க்கிள்ல இருந்தது. அவனுடைய சரீரத்துக்கு, அதுக்கப்புறம் அவன் பிள்ளைகளை சுற்றி, அவனுடைய பொருட்களை சுற்றி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, 3 அடுக்கு அப்படியே பாதுகாவல். இப்ப பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டீங்கன்னா 3 லேயர் மாஸ்க் போடுக்கிறாங்க. அப்படின்னா 3 லேயர் ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை லேயர்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அல்லையா, அது நம்ம கண்ணில் பார்க்கல, அதனால நமக்கு தெரியல. இதுதான் ரியாலிட்டி, தான் உண்மை. ஆனா இது நம்மளுக்கு எப்படி பார்க்க முடியும்? விசுவாச கண்களில், அதாவது நம்ம மனக்கண்கள் விசுவாசத்தோடு தான் அதை நம்ம பார்க்க முடியும். அப்ப நம்ம எதை பேசுறோம்? இப்ப நம்ம யார்கிட்ட பேசும்பொழுது என்ன பேசுறோம்? எப்படியாவது நம்ம டாபிக்ல இந்த கொரோனாவும் இந்த ப்ராப்ளம் பேசாம இருக்க மாட்டோம், ப்ராப்ளத்தை பேசாம இருக்க மாட்டோம். நம்ம பேசும் பொழுது நம்ம இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயத்துல நம்ம என்னத்தை நிறைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பயம், பிரச்சனைகள், சுற்றி இருக்க காரியங்கள் நம்மள நிரப்பும் பொழுது நம்ம பேசுறோம்னா அதான் நம்மளுக்கு வரும். நம்ம ஒரு பலூன்ல நம்ம ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு அதை நம்ம அப்படி அமுக்குறோம்னா என்ன பண்ணுவோம்? பலூன்ல இருந்து தண்ணி தான் வரும். இல்லைன்னா அதுக்குள்ள இங்கு வச்சு அப்படி அமுக்குனா அதான் வரும். இல்ல நம்ம என்னத்தை அதுல நல்ல ஒரு ஜூஸ் இதெல்லாம் வச்சு அதை அமுக்குனா இப்ப உள்ள இருக்குதான் வெளியே வரும். அப்ப நம்ம வசனத்தினாலே நம்ம உள்ளத்தை நம்ம அப்படியே நிரப்ப ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா, நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்தது நம்மள நசுக்குனாலும் நம்ம வாயிலிருந்து விசுவாச வார்த்தைகள் வரும். இல்லைன்னா என்ன சொல்லலாம், நம்ம வாயிலிருந்து அவரை துதிக்கும் துதி வரும். அல்லேலூயா. சோ துதிக்கும் துதி என்பது ஏதோ ஒண்ணு காலம் எழுந்துச்சுன்னு அதுக்கு ஸ்தோத்திரம் சும்மா சொல்ல முடியாது. அதை உண்மையாவே நம்ம விசுவாசத்தால் தான் அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வெளியே வரும். இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்தோத்திரிக்கவே முடியாது. நம்ம எதிர்த்து நீங்க கிளிப்பிள்ள மாதிரி சொல்றாங்க, இல்ல கிளிப்பிள்ள மாதிரி சொல்லக்கூடாது, வராது நம்மளுக்கு. நம்ம கவலை எல்லாம் வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா, அந்த ஸ்தோத்திரிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வராது. அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு வேலை இல்லையே, எனக்கு வியாதி இருக்கே, எனக்கு பிரச்சனை இருக்கே, பசி இருக்கே, இப்ப நான் எதுக்கு ஸ்தோத்திரிப்பேன்? ஆண்டு வேலை இல்லாததுக்கு எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வியாதி இருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, ஆண்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, ஆனாலும் எனக்கு வேலை கொடுப்பீர், என்னுடைய தேவையை சந்திப்பீர், அப்படி நம்ம விசுவாசத்தோட ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுக்கு வியாதி இருக்குது, ஆனா வியாதிக்காக ஸ்தோத்திரிக்கல, வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவார், அவருடைய தருணம் நான் குணமாயிட்டேன், அவருடைய காயங்கள் அதுக்கு தான், என்னுடைய வியாதிக்கு தான், அதனால நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி ஸ்தோத்திரம் எதற்காக வருகிறது? அவர் எனக்கு செய்துவிட்ட காரியங்கள் வசனத்தில் இருப்பதை நம்ம விசுவாசித்து அந்த விசுவாசம் மூலமா நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் பெர்மான் சார் கூட அந்த கவலை கொள்ளாதீர்கள் என்ற அந்த பாட்டுல கூட அவர் அந்த வசனத்து தான் அவர் பாடுறாரு. இப்ப நாளைய தினம் குறித்து நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு நன்றி சொல்லு, நாளைக்கு வழி பிறக்கும், ஆனா இன்னைக்கு நீ நன்றி சொல்லு. நம்ம தசபாவ காணிக்கை கொடுப்பது கூட அப்படிதான். ஆண்டவர் நமக்கு இதை ஆசீர்வதித்து இதை பல்கி பெருக பண்ணுவார் விசுவாசத்தோடு நம்ம விதைக்கிறோம். விதை போடும் போது ஒருத்தனுக்கும் அதுல என்ன வரும்ன்றத அவன் விசுவாசத்தோடு தான் அவன் விதைக்கிறான், இல்லையா? அதே போல நம்ம எல்லாமே விசுவாசத்துலதான் நம்ம செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசமான வாழ்க்கை தான். அதனால இந்த நேரத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறமான வார்த்தையா இருக்கணும், விசுவாசமான வார்த்தையா இருக்கணும். பிரச்சனைகளை நம்ம பேசினாலும் அது முடிக்கும் பொழுது நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரச்சனைகளை சொல்றோம், இது நடக்குது அது நடக்குது அப்படி சொல்றோம். அது சொல்லிட்டு அதுக்கு பின்பு ஆனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது, அது எல்லாம் எனக்கு வலது பக்கத்துல 1000 பேரும் இடது பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, என் கால்களை அவர் தள்ளாட விட்டார், என்னை பாதுகாக்கிறவர், அவர் உறங்கார், இஸ்ரவேல் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படி சொல்லி பாருங்க. நம்ம இந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிர்மானுடைய வரைவிற்குள் சர்வருடைய நிழலில் தங்குவான். இதெல்லாம் நம்ம இந்த வியாதி, இந்த கொரோனான்றது முதல்ல வந்தப்போ இதெல்லாம் நம்ம விசுவாசம் நம்ம அறிக்கை செய்து கொண்டிருந்தோம். நாளாக இது நம்மளை விட்டு நீங்காதபடி அது தொத்திக்கொண்டே இருக்கிறது. இன்னும் நம்ம அப்படியே வாழணும்னு சொல்றாங்களே, நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போய் சோர்ந்து போய், இல்லைன்னா நம்ம அது திரும்ப நம்ம அறிக்கை செய்யாமல் விட்டு இருந்தோம் என்றால், இந்த நாள்ல திரும்பவும் நம்ம அதை புதுப்பித்துக் கொள்வோம், நம்ம இதை அறிக்கை செய்ய ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அதை நம்ம அந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம் மழையை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. பாருங்க, இப்ப நிறைய வெட்டுக்கிளி வந்துட்டு இருக்குது என்று சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்டா வருதான்.
அது அப்படியே ஆப்பிரிக்கா தேசங்கள்ல இருந்துச்சு, இப்போ பாகிஸ்தான் இருந்துச்சு, இப்போ ராஜஸ்தான், இப்போ வந்து குஜராத், இப்போ மகாராஷ்டிரா, பாம்பேக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜெப நண்பர் எனக்கு அவங்க அங்கேருந்து அவங்க ஜெப குறிப்பு அனுப்பும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, பயங்கரமான காற்று இதெல்லாம் அடித்து அவ எல்லாம் போய் இந்த கடலுக்குள்ள விழுந்து எல்லாம் சாக வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு ஜெப குறிப்பு அனுப்பியிருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு வந்து அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஐயோ அங்க வந்துருச்சா, இங்க வந்துருச்சா, நெக்ஸ்ட் நம்மகிட்ட வந்துருமா, நம்மளுக்கு வந்துருமா அப்படி இல்லாம இயேசுவின் நாமத்தினால் அதெல்லாம் இன்னைக்கு வராதபடி அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க நம்மளால முடியும். அந்த அவங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்களே அப்படி இதை செஞ்சிருந்தாங்க, நம்ம புதிய ஏற்பாட்டுக்காக நம்ம எவ்வளவு செய்யணும் இல்லையா? அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள், நமக்குள்ள இருக்க விசுவாசம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் தான் நம்ம அவர் கொடுத்த அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷனை நம்முடைய தேவன் ஆயத்தம் பண்ண என்னவா? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷன் தோன்றவும் இல்லை. நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு புரியவே இல்லை. ஆனா அவருடைய ஆவியானவர் அந்த தமது ஆவியினாலே என்ன பண்றாரு? நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் எல்லாருக்கும் ஆழங்களையும் அறிந்திருக்கிறதுனால அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நமக்கும் அது விருப்பமா இருந்துச்சு, ஆண்டவரே நம்ம என்னுடைய கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நம்ம கேட்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குமானால் நிச்சயமா அவர் நமக்கு அதை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய நண்பன் என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லாமல் ஏதாவது செய்வேதான்னு சொல்றாரு. நம்ம அவருடைய சிநேகிதர், இயேசு நம்முடைய சிநேகிதராக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு இது சொல்லாமல் இருப்பாரா? நம்ம கேட்டோம்னா சொல்லாமல் இருப்பாரா? இருக்க மாட்டார். அப்போ நான் ஒருத்தரோட நம்ம பழக அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது தான் அவரை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். இயேசுவோடு, தேவனோடு, ஆவியானவரோடு நம்ம வந்து அதிகமாக பழக நேரத்தை கொடுப்போம். ஆவியானோட உதவியோடு நம்ம ஜெபிப்போம். ஆவியானோட உதவியோடு வசனங்களை தியானிப்போம். ஆவியானோட உதவியோடு நம்ம துதிப்போம். ஆவியானோட உதவியோடு மற்றவங்களுக்கு நம்ம அறிவுரைகள் கூறுவோம். ஆவியானவர் தாமே நம்முடைய சபையும் நம் மக்களையும் வழிநடத்துவாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த வியாதியும் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பார். உங்களை ஆசீர்வாதமா வைத்திருப்பார். இன்னும் நீங்க எல்லாரும் வாழாமல் தலையா இருப்பீங்க, கீழாமல் மேலா இருப்பீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே நம்மையும் சபை மக்களையும் ஆசீர்வதிப்பதாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, சுவாமி, எங்களுக்காக இது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஆண்டவரே அந்த அதிகாரத்தை என் கையில கொடுத்துட்டு சென்றிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை விசுவாசத்தோடு நாங்க செயல்படுத்த, அதை மேனிஃபெஸ்ட் பண்ண, எக்ஸசைஸ் பண்ண அப்பா கர்த்தாவே நாங்க நேரத்தை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், மனதில் இருக்கிற அப்பா சோர்வு, பலவீனம் ஆண்டவரே கர்த்தாவே, இன்னும் எல்லா விதமான டிப்ரெஷன் எதுவுமே இல்லாதபடி நாங்கள் தெளிந்த உள்ளவர்களாய் அப்பா அன்புள்ளவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் தரிசித்து நடக்காமல் அப்பா கர்த்தாவே நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்கள் மனக்கண்களை திறந்து அப்பா கர்த்தாவே நாங்கள் விசுவாச வாழ்க்கை, விசுவாச காரியங்களோடு செய்ய அப்பா கர்த்தாவே நாங்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்ட நாங்கள் அதன்படி செயல்பட உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர அப்ப எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய், வசனத்தின் மூலமாய் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ்ந்து காண்பிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். இப்பொழுதும் பாஸ்டர் ஆண்டனி பிரதர் அவங்க வந்து நமக்கு கம்யூனியனை நடத்தி கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை முடித்து கொடுப்பாங்க. நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம திருமணத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம்.
உங்கள் வீட்டில் ஒரு பிரெட் ஸ்லைஸோ பிஸ்கட்டோ எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஜூஸ் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. குடும்பமாக எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நாம் தேவனை துதித்தோம், அவரை ஆராதித்தோம், அவர் வசனத்தை கேட்டோம். இப்பொழுது முக்கியமான கட்டத்துக்குள் வந்திருக்கோம். அவரோட பந்தியிலே நாம் பங்கெடுத்துக் கொள்ள போகிறோம். பாருங்க, இந்த வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் திருவந்துக்குள்ள கடந்து செல்லலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் படிக்கிறோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்ற இரத்தத்தினாலேயே புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இது அவருடைய திரு சரீரம், இது அவருடைய திரு ரத்தம். பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அகாப்பை அன்பை இந்த நாளில் நாம் நினைவு கூறுகிறோம். எப்பெல்லாம் திருவந்திருக்க வருகிறோமோ அப்பெல்லாம் நாம் பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டின அந்த அகாப்பை அன்பை நாம் நினைவு கூறுவோம். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து நம்மேல் பாராட்டின அதே அகாப்பை அன்பை நமக்காக அவர் உண்மையிலே சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்தார். திருவுக்கு விலைமதிக்க முடியாத திருத்தை சிந்தினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்முடைய ஒவ்வொருடைய விலைப்பட்டியலும் இயேசுவின் திரு ரத்தம், அதை விலைக்கிழமை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். அதை தான் இப்போ இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். டூ திஸ் இன் ரெமரன்ஸ் ஆஃப் மீ என்று சொல்லியிருக்கார். பாவம் அறியாத அவரை நமக்காக அந்த கல்வாரியின் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்க சித்தமான பாவம் ஆக்கினார். ஏன்? உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக. அவருடைய சரீரம் மிகவும் பரிசுத்தமான சரீரம். அதை நமக்கு பிட்டு உண்ணும் பொழுது அது நமக்கு பரிபூர்ண சுகத்தை கொண்டு வருகிறது என்று விசுவாசத்தை நீங்கள் அதை உண்ண வேண்டும். அதே போல அவருடைய திரு ரத்தம் தூய திரு ரத்தம், கலப்படம் இல்லாத, சாபம் இல்லாத பரிசுத்த தூய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. இந்த திரு ரத்தம் மூலமாக சுத்திகரித்ததன் மூலமாக நாம் நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். இந்த திரு ரத்தத்தை குடிப்பதன் மூலமாக இதற்குள் உள்ளாக நித்திய ஜீவன் என்று அழைக்கக்கூடிய ஜோய லைஃப் ஆனது நம்ம அவயங்களுக்குள்ளாக சென்று ரத்த நாளங்களுக்குள்ளாக சென்று ஒவ்வொரு அவயங்களையும் தொட்டு அதனுடைய பலகீனத்தை எடுத்து இதனுடைய பலத்தை கொடுத்து புதுப்பிக்கிறது. இன்னைக்கு உங்க சரீரத்தில் என்ன பலகீனம் இருந்தாலும் சரிதான், நீங்க விசுவாசித்து எனக்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்டார், அவருடைய மாம்சத்தை நான் உண்ணுகிறேன், அவர் திருத்தத்தை குடிக்கன்னு சொல்லி நீங்க விசுவாசித்து நீ குறிப்பினால் உங்கள் சரீரத்தில் எல்லா பலகீனமும் இந்த நாளிலே நீங்கிவிடும். விசுவாசித்து நாம் உங்க திருவிழா பங்கெடுத்துக் கொள்வோம். இப்பொழுது நீங்க குடும்பமாக அமர்ந்திருக்கிறீங்க. உங்க கையில உள்ள பிஸ்கட்டையோ எடுத்துக்கொள்ளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக அந்த திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே பலியாக அனுப்பினரே, அதற்காக ஸ்தோத்திரம். அன்பான இயேசப்பா, உங்களுடைய சிறிய சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டதை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். இது வானிலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். நம்முடைய முன்னோர்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள், மரித்து போனார்கள். ஆனால் என் மாம்சம் உண்பவனு என்றென்றும் நித்திய ஜீவன் பெறுவான் என்று சொன்னீரே, அது விசுவாசித்த நாளிலே நாங்கள் திருவிழந்திலே பங்கெடுத்துக் கொள்கிறோம். உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம், உங்களுக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரம். நம்ம விசுவாசத்தோடு நாம் அனைவரும் குடும்பமாக ஒன்றாக சேர்ந்து இதை நாம் உட்கொள்வோம். தேங்க்யூ லார்ட். சரீரம் இதில் சுகம் இருக்கும், வல்லமை இருக்குது. விசுவாசத்தை நீங்கள் உண்ணுக்கொள்ளுங்க. இது அன்பான இயேசுவின் தூய திரு ரத்தம். இதை நாங்கள் குடிக்கும் பொழுது இதனுடைய நித்திய ஜீவன் ஜோய லைஃப் எங்களுக்குள்ளாக சென்று உள்ளான அவயங்களும் வெளியான அவயங்களை தொட்டு அதன் பலகீனத்தை எடுத்து பலத்தை கொடுத்து புதுப்பித்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்க விசுவாசிக்கிறோம். உங்கள் ரத்தம் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது. தேங்க்யூ லார்ட். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட திரு ரத்தம். நாங்கள் விசுவாசித்து ஒன்றாக குடும்பமாக நீங்கள் கையில் உள்ள அந்த ஜூஸை நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் உட்கொள்வோம். தேங்க்யூ லார்ட்.
ஹல்லேலூயா. நீங்கள் அனைவரும் ஒன்றாக குடும்பமாக உட்கார்ந்து இந்த திருவிழாவில் பங்கெடுத்திருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் அனைவரும் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிப்போமா? சில மன்றத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் சொன்னாங்க அவங்க கான்ஃபரன்ஸ் வழியில் ஒருவருக்கு கொரோனா என்று கண்டுபிடித்தார்கள் என்று. அவர் பரிபூர்ண சுகம் பெற்று அந்த ஏரியாவை இயேசு ரத்தத்துக்குள்ள மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலே நன்றியிட்டு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, உடைய சுத்த கிருமினால் உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து உண்மை நாங்கள் துதித்தோம், உண்மை ஆராதித்தோம், உடைய திருவசனத்தை நாங்கள் கேட்டோம், திருவந்தியில் பங்கெடுத்துக் கொண்டோம். இப்பொழுது கூட இந்த சூழ்நிலையிலே முழு இந்திய உலகமும் போய்கொண்டிருக்கிற நாட்களிலே குறிப்பாக எங்களுடைய சென்னை பட்டணத்துக்கு விசேஷம் வருகிறோம். அதே போல குறிப்பாக அந்த காக்கிலாஞ்சாவடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த ஏரியாவில் இருக்காங்க. ஆண்டவரே, அந்த ஒருத்தருக்கு கொரோனா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த ரிசல்ட்டை நீர் மாற்றிப்பட வல்லவராக இருக்கு விசுவாசிக்கிறோம். விரைவிலே அந்த ரிசல்ட் நெகட்டிவ் என்று சொல்லி அந்த ஏரியாவை காடனிலிருந்து தூக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அருமை அங்கிள் ஆண்டி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்திற்காக பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திருத்தத்தை எடுத்து அவர்களை முற்றிலும் மூடிக்கொள்கிறோம். அவர்கள் வீட்டை மூடிக்கொள்கிறோம், விக்டரி ஸ்கூலை மூடிக்கொள்கிறோம், அவருடைய பிள்ளைகளை மூடிக்கொள்கிறோம், பெற்றோரை மூடிக்கொள்கிறோம், ஆசிரியர்களை மூடிக்கொள்கிறோம், அவருடைய குடும்பத்தாரை மூடிக்கொள்கிறோம். அங்குள்ள பாஸ்டர்மார்கள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த திறத்தை கூட மூடிக்கொள்கிறோம். அப்பா, இரத்த கோட்டைக்குள் நாம் நுழையும் பொழுது எந்த ஒரு வாதையும் பொல்லா பண்ணுகாது. சங்கீத 97 வாசிக்கிறது போல உன் கண்களால் மாத்திரமே அதை காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்க. வாதையின் கூடாரத்தை அணுக தீங்குக்கு நேர்மை சொன்ன தேவன் இம்மட்டுமாக உங்களை பாதுகாத்து பராமரிக்கிறே. இனிமேலும் அந்த ஏரியாவை விலக்கி சீக்கிரமாக ஒரு விடுதலையை உலகம் முழுவதும் குறிப்பாக சென்னைக்கு நீ தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த பயத்தை இந்த கொரோனா பயம் நீங்கினவர்களாக தைரியமாக சந்தோஷமாக தெருவிலே வேலைக்கு போகும் வரமும் தெருவில் நடமாடும் நீ கிருபை செய்வதாக. அப்படி செய்ய வல்லவர். அதற்காக நமக்கு நன்றி. இந்த ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, ஐபிஎஃப் சர்ச்சில் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். குறிப்பாக வயதில் மூத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச்சர் ஆண்டிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல ஒவ்வொருவருக்காக யார் யாரெல்லாம் பலகீனப்பட்டு சரீரத்தில் பலகீனப்பட்டிருக்காங்களோ அவங்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, உயிர்த்தெழுந்த இயேசுக்கு சுகம் அளிக்கும் வல்லமை இப்பொழுதே உச்சந்த உள்ளங்கால் வரை பாய்ந்து சென்று பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதாக. எல்லாவித நரம்பு நாடுகளையும் தசைத்திணுக்களையும் அந்த ஜாயின்ஸையும் போனையும் திடப்படுத்தி பலப்படுத்துவதாக. எந்தெந்த இடத்துல பலகீனம் இருக்குதோ அந்த பலகீனத்தை இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன், கடிந்து கட்டப்படுத்துகிறேன். உம்முடைய வல்லமை இயேசுடைய சுகத்தை இயேசு நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறேன். அப்பா, அவங்க தங்கள் சரீரத்தில் இன்றே ஒரு மாறுதலை காணட்டும். குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவர்களுக்காக நான் சமாதானத்தை பேசுகிறேன். அப்பா, சமாதான குலைச்சலை கொண்டு ஒரு அந்தகர சக்தி நசரேன இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். We speak shalom to this family of IPF Church of Father God. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவாங்க. யார் யாரெல்லாம் வேலைக்கு போகும்போது கஷ்டப்படுறாங்களோ கதவுகளை திறந்து விடுவீராக. ஆண்டவரே, கதவை திறந்து விட்டு அதன் மூலமாக அவங்க வேலைக்கு சென்று சம்பாதிக்க கிருபை செய்யணும் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் நிதி பற்றாக்குறையினால் கஷ்டப்பட்டு இருக்கிறார்களோ என் தேவனாக கர்த்தாவை நீர் தேவையை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். அவர்களின் தேவைகளை சந்தித்து அவர்கள் எது எதிர்பார்க்கலோ அதை கைவிடி பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் சபை இருக்கும் ஐபிஎஃப் சபைக்கு அந்த தெருவையும் எங்களுடைய சபை மக்கள் எந்தெந்த தெருவில் இருக்காங்க எல்லா தெருக்களையும் பரிசுத்த மூடிக்கொள்கிறோம். எந்த ஒரு வாதம் போலும் அணுகாதவரை நீர் இம்மட்டும் காத்திரை இனிமேல் தொடர்ந்து காக்கணும் ஜெபிக்கிறோம். இது விரைவாக அந்த சூழ்நிலை மாறி நாங்கள் ஒவ்வொருவரும் முகமுகமாக தரிசித்து முகமாக சேர்ந்து துதிக்க ஆராதிக்க அந்த வசதியும் வாய்ப்பாக ஏற்பாடு பண்ணி தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய வல்லவர். அதற்காக நமக்கு நடிந்த ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்தே அந்த 31 மே மாதம் 5வது மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை சேர்த்ததுக்காக அங்க கொண்டாட கொடி நடந்த ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் மேலானவர். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் முறைக்கு சர்வ சதாகாலம் எடுக்கிறோம். இரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாங்களையும் ஒருவரும் மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய பிதாவை தேவனின் அன்பும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்களோடும் என்னோடும் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வரையில் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.